ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாத்தம்மாள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய முடி கொட்டுதா? கவலையே வேண்டாம், இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரோஸ்மேரி, ஃப்ரெஷ் ரோஸ்மேரி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரெஷ் ரோஸ்மேரி யூஸ் பண்ண போகிறேன். இது கூட எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஊற வைத்த வெந்தயம். இந்த வெந்தயத்தை வந்து முதல் நாள் இரவே நல்லா ஊற வச்சுக்கோங்க. முக்கியமாக அந்த வெந்தயத்தோட தண்ணி வந்து கலர் மாறி இருக்கணும். அப்படி மாறலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, கலர் மாறுற வரைக்கும். இப்போ வாங்க இந்த ரோஸ்மேரியை நம்ம எப்படின்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவிலே பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஹேர் பேக் மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது ரோஸ்மேரி வாட்டராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஷ் ரோஸ்மேரியை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ரோஸ்மேரி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வெட் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். நம்ம கையில் தொடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல், அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. நான் இது வரைக்கும் ட்ரைடு ரோஸ்மேரி தான் நான் வந்து ஆயிலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹேர் பேக்கு கூட. ஃபர்ஸ்ட் டைம் இது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கொதிக்க வைப்போம். எனக்கு இந்த ரோஸ்மேரி கிடச்சோன்னே இதை அப்படியே பிளான்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ரூட்டை மட்டும் அப்படியே எடுத்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். பிளான் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இங்கே வந்து நமக்கு நல்லா கொதிச்சிருக்கு. அதோட கலர் வந்து மாறி இருக்கணும். அந்த கொஞ்சம் க்ரீன் கலர், அந்த நம்ம நார்மல் வாட்டரை விட கொஞ்சம் இந்த மாதிரி கலர் வந்து மாறி இருந்தால் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியோட கலர் வந்து நல்லா க்ரீனாக மாறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்மேரி லீவ்ஸை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அந்த தண்ணியும் நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ண போகிறோம் லேட்டராக. இப்போது நம்ம ஆற வச்ச இந்த ரோஸ்மேரியும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்ச வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறேன், பனானா. பனானா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போது அரைச்ச இந்த ஹேர் பேக்கை அப்படியே நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது. கலர் பார்த்திங்களா, நேச்சுரல் கலர் கொடுத்துருக்கு. இதை அப்படியே எடுத்துகிட்டு கையில் இருந்து கொஞ்சம் மிச்ச மீதியும் என்னோடய பையனோட ஹேர்க்கே நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணிடுறேன். பின்னாடினா ஒட்ட. அடுத்தது என்னோடய பொண்ணோட ஹேருக்கும் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இந்த பேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் வந்து தலையில் இருக்கட்டும். நல்லா வச்சுட்டு சிக்கை எடுத்துக்கோங்க. சிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் கையிலே கூட நம்ம சிக்கு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஸ்மேரி ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்கேல்ப்பு இப்போ வந்து நமக்கு நிறைய இருக்குல்ல, அதனால் நம்ம வந்து ஹேரில் கூட நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எதையோ சாதித்த ஒரு ஃபீல். எதனாலன்னா, நம்ம ஃப்ரெஷ் ரோஸ்மேரி வந்து டைரெக்டாக நான் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப நேச்சுரலான ஃப்ரெஷ்ஷான ஒரு ரோஸ்மேரி ஸ்மெல் நான் அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ரோஸ்மேரி தொட்டாலே போதும், அந்த ஸ்மெல் நம்மளை விட்டு போகவே இல்லை. சைட் பை வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏன் இந்த ரோஸ்மேரி ஹேர் பேக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதையும் பார்த்துடலாம். ரோஸ்மேரியில் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்குது. அது வந்து நம்மளோட ஹேர் ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் லாஸையும் அண்ட் டேண்ட்ரஃபையும் நல்லா குறைக்கிறதுக்கு இந்த ரோஸ்மேரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, ரோஸ்மேரி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையாக தான் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அது ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரும்போது
ரோஸ்மேரி வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. முக்கியமாக நமக்கு வளராத இடத்துல அந்த ஸ்கேல்ப்லனா நமக்கு வந்து முடி வளர செய்கிறது இந்த ரோஸ்மேரி தான். இன்னொன்று நமக்கு வந்து பிசுபிசுப்பு தன்மை, ஆயிலியாக இருக்குது, எப்போவுமே ஆயிலி ஹேர் சில பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் இந்த ரோஸ்மேரியை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூஸ்லே உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த க்ரீஸினஸும் இருக்காது, அந்த ஆயிலியாக இருக்கிற அந்த ஹேரும் நல்லா கிளியராக ஆகும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ பொறுமையாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து நல்லா செக்ஷனாக எடுத்து நம்ம வந்து அந்த அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பு தான். ஏன்னா ஸ்கேல்ப்பில் தானே நமக்கு புது முடினா வளரும். ஸோ அதில் வந்து நமக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை அதில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக உங்கள் கையோடைய அப்படியே வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். நல்லா சுற்றி அதை வந்து மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் பேக் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் ஹேர்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அன்டில் த எண்டு. ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பன் போட்டுக்கோங்க. சில பேருக்குன்னா என்ன தான் ட்ரை பண்ணாலும் எந்த பேக் போட்டாலும் அந்த ஃபோர்ஹெட் வந்து நல்லா பெருசாக அப்படியே இருக்கும். அங்கே எந்த ஒரு ஹேர் ரீக்ரோத்தும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபோர்ஹெட்டில் கூட இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெங்கே வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணிட்டு ஜென்டில் மசாஜ் வந்து கொடுக்க மறந்துடாதீங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பன் போட்டுட்டு மினிமம் 20 மினிட்ஸ் இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணி. நல்லா அப்ளை பண்ணியாச்சு 2 பக்கமும். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படின்னா ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீக்லி 1 டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கூட நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் ரோஸ்மேரி இருந்ததுன்னா உங்களோட ஹேர் லாஸ் பல நாளாக எனக்கு ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ரோஸ்மேரியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸ் வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலங்க அப்படின்னா ட்ரைட் ரோஸ்மேரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.